வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் என்றால் என்ன? ஏனென்று சொன்னால், மக்களுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் என்று சொன்னால் என்ன என்று ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கணும். இந்த மருத்துவமானது வர்ம மருத்துவத்தின் ஒரு உயர்ந்த படிநிலையாகும். அதாவது இதை நாங்கள் ஊசி வர்மம் என்று சொல்லுவோம். இந்த வர்ம சிகிச்சையானது உலகத்திலேயே முதல் உருவான இடம் இலங்கை என்று தான் கருதப்படுது. ஏனென்று சொன்னால், இலங்கையில் தான் இந்த கல்லாலான ஊசிகள் கற்காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 37,000 வருஷம் வரைக்கும் பழமையான கல் ஊசிகள் எல்லாம் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக ப்ரொஃபஸர் சர் டாக்டர் அண்டன் ஜெயசூர்யா அவர்களோட ஆராய்ச்சிகளில் கித்துல்கலையில் இருக்கிற பெலிலெனா என்ற ஒரு குகையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட கல் ஊசிகள் 37,000 வருஷம் பழமையானது என்று கணிப்பிட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த இடத்துல இருந்து எடுத்த எலும்புகள் என்ற கார்பன் டேட்டிங் செய்ததில் அந்த இடத்த வாழ்ந்த மக்கள் 37,000 வருஷத்துக்கு முதல் அந்த இடத்துல வாழ்ந்ததை கணிப்பிட்டிருக்கிறோம். இது ஒரு தடவையில் கிட்டத்தட்ட 15 தடவை கார்பன் டேட்டிங் செய்ததாக ஒரு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு மாநாடு ஒன்றில் சொல்லியிருக்கு. இலங்கை உண்மையாக ஒரு நாகரிகத்தின் தொட்டில். இது வெளி உலகத்துக்கு இன்னும் தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால், இலங்கையிலேருந்து போன மக்கள்லாம் எகிப்தில் பிரமிட் கட்டி வாழ்ந்தவர்கள். மிகப்பெரும் ஒரு நாகரிகத்தை உருவாக்கின மக்களே இலங்கையிலேருந்து போன மக்கள் தான். ஏனென்றால், ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடந்ததுன்னு சொல்லினோம். அந்த யுத்தத்தில் தோற்று போனவர்கள்லாம் நாட்டிலேருந்து தப்பி ஓடி இருப்பினோம். ஆகவே யுத்தத்தில் தோற்றது ராவணன் இல்லை, ராமர் தான். ஏன்னா அதுக்குரிய ஆதாரங்கள் இப்போ வெளியிடப்பட்டு கொண்டிருக்கு. கதையை யாரும் எழுதலாம், என தோற்றவர்களையும் பண்ணுறது மாதிரி கதை எழுதலாம். ஆனால் அந்த வரலாறுகளை பார்த்தா எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அனுமாரேன் மாருஸ்தானியாவுக்கு போய் குடியேறினவர், வாலின்ற மக்களேன் அந்த மாலி என்று இப்போ சொல்ல போகிற நாட்டில் போய் குடியேறினவர்கள் என்று பார்த்தா இங்கே இருக்க பயம். அடுத்தது இலங்கை ஒரு நாகரிகத்தின் தொட்டில் என்று சொன்னால், இங்கே இருந்தால் நிறைய கலைகள் இந்தியாவுக்கே போயிருக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிறார்கள், இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்தான்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய மருத்துவம், கலைகள், நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் இலங்கையில் முருகன் காலத்திலிருந்தே போயிருக்கு. முருகனே ஒரு மாபெரும் விஞ்ஞானி. இந்தியாவில் முருகன் வடக்குலேருந்து வந்தா தெற்குலேருந்து வந்தாண்டெல்லாம் பெரிய சண்டை நடந்துன்றது. ஆனால் முருகன் இலங்கையில் இருந்திருக்கார். காரு பிரதேசத்தில்